ஸோ காய்ஸ் கரெக்டாக நம்ம ஃபைனலாக நம்ம அப்பார்ட்மெண்ட் கிட்ட வந்துட்டோம். ஆக்சுவலாக அந்த ஷோரூமில் வந்து 2 கார் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி அமௌண்ட் போயிட்டுங்க. கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபா கிட்ட வெளியே போயிட்டு, ஆனால் காரை காணும். ஸோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு மினி கூப்பர் மட்டும் அங்கே ஆட்டையை போட்டு தான் வந்தேன். இதாக செட்டுக்குள்ளே கொண்டு போகிறானா பார்ப்போம். ஹை உள்ள போயிட்டு வாவ், எல்லா காரையும் வாங்கி வாங்கி உள்ள விட்டுற வேண்டியதான். ஆல்ரெடி 2 கார் நிக்குது. அது நம்ம வீடு அப்பார்ட்மெண்ட் வாங்கும் போதே உள்ள நிக்குது. அது நம்ம கார் தான். டோட்டலா நம்ம கேரேஜ்ல 10 கார் விடலாம். இதோட 3வது. என்னங்க டேய், நம்ம அந்த ஷோரூம்ல வாங்கின காரு. வாவ், நான் நிக்குது பாருங்க. ஆனா 2 இது வந்துட்ட. சார் ஒன்ன வித்துடலாம். இது வந்து நம்ம அந்த மிஷின் மூலமா எடுத்தோம்னு நினைக்கிறேன் அந்த காரு. ரோல்ஸ் ராய்ஸ். ஓ வாவ் வாவ் வாவ், சூப்பர். கலர் மாத்தி 2 தான் ரோல்ஸ் ராய்ஸ்க்கு. லைட்டா டெஸ்ட் ட்ரைவ் பாட்டு வந்துடலாமா? இன்டீரியர் பார்க்கணும் ரோல்ஸ் ராய்ஸ்க்கு. ரியலா ரோல்ஸ் ராய்ஸ் இன்டீரியர் இருக்கு. சவுண்டா வத்தியா ரகட்டா இருக்கு. சார் கலர் தான் மொக்கையா இருக்கு ரோல்ஸ் ராய்ஸ்க்கு. மற்றபடி வண்டி வேற லெவல். ஓ ஷிட், சாரிக்கா, வெரி வெரி சாரி. கலர் மட்டும் மாத்திட்டு வந்துடலாமா? இங்க போயிட்டு எப்படி மாத்தலாம்? பெயிண்டிங் ஷாப் எங்க இருக்குன்னு தெரியாத நேரத்துக்கு ஒரு பெயிண்ட் ஷாப் வராத. ஏதாவது இருக்கா? இல்ல. இதுதான் என்ன? பெயிண்டிங் ஷாப்பே இருக்க மாட்டேங்க. கார் கேரேஜ் எதுவுமே மிஷின் போட்டு போனா வேலைக்கு ஆகாது. அடிட்டான். காரா பார்த்து ஓட்டுறா. ஓகே ஓகே ஓகே. இது என்னது? ஓ பேங்கா. ஓகே ஓகே. அப்புறம் வரேன். எனக்கு என் வண்டியை வந்து ரெடி பண்ணணும். எங்க போகலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு சாரி ப்ரோ. எங்கெங்க இருக்கு கடை ரெடி பண்ற கடை? கடையே இல்லையா? எங்க ஃபுல்லா வீடாலாம் இருக்கு. ஆஹா, இங்க செட் ஆகுது. வண்டி திருப்பு வண்டி திருப்பு. ஃபுல்லா அப்பார்ட்மெண்டா இருக்குல்ல, வீடா இருக்குல்ல, செட் ஆகாதுடா. வண்டியை திருப்பல. தட்டிட்டாங்க திருக்கு போய. என்னதுங்க? நான் ஏற்கனவே இந்த இடம் சான் அண்ட்ரஸ்ல பார்த்த மாதிரி இருக்கு இந்த ஏரியா. ஓ என்னதுயா? இது அப்படி நான் சான் அண்ட்ரஸ்ல பார்த்துருக்கேன். கீழே பீச்சு, சேம் பிளேஸ்.
இப்படி கூட வண்டி இறக்கிடலாம். மரம் உடைஞ்சிட்டு ரோல்ஸ் ராய்ஸோட விலை என்னன்னு தெரியுமால? ஓட்டு மாட்டடி அடிச்சுட்டாகும். புரியுது, எல்லாருக்கும் புரியணுமே. பார்த்து சரி, இதுக்கு மேல வழங்காது. மேப் தடு, அதாவது சர்வீஸ் பெயிண்ட் ஷாப். புரியுது, இதா இருக்கு. ஆனா இதாவது லைவ்ல இருக்கிறேன்னா பயங்கர டிஸ்டன்ஸ். பார்க்கலாம் எத்தனை கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் தானா? பரவாயில்லையா, ஜூமிங்ல இருந்தாலும் அப்படி தெரிஞ்சிருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலர் மட்டும் மாத்திட்டா கொஞ்சம் ஹாப்பி ஆயிரும். ரோல்ஸ் ராய்ஸோட கலரே இல்ல, டெஸ்ட் டிரைவ் அந்த வெஹிக்கிள் மாதிரி இருக்கு. நம்ம தான் கலர் சூஸ் பண்ணோம், இருந்தோம் அப்படிதான் வந்திருக்கு. ஓடிடு. ஓகே 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 ஓகே. ஆனா இப்போ நம்ம போற கேரேஜ் வந்து உண்மையா இருக்குமான்னு தெரியல. நான் போனோடனே, சாரி ப்ரோ, போனோடனே கேரேஜ் சேல்ஸுக்கு மாதிரி காமிக்குது. அதான் எனக்கு கடுப்பாகுது. போனா போய் தொழல விட்டது. பாக்கல, ஆப் பார்த்துட்டு இருந்தேன்னா பார்க்கல. நான் 500 மீட்டர் தான். சரியான டீ. கேப்ல பூத்துலாம் பார்த்தேன், பூத்திட்டாங்க. சாரி சார், இந்த வேணும் பண்ணல. சாரி, விட்டுருங்க 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 விட்டுருங்க, தெரியாம பண்ணிட்டேன். ஐயோ, இவங்ககிட்ட மல்லு கிட்ட முடியாதையா, கஷ்டப்பட்டு வந்தனே. சோழிய முடிச்சிருவான்ல நம்மள வச்சு. டீ எதுவுமே தான் பண்ணுவான் லைட்டா சுட்டதுக்கு. பேச முடிச்சா பண்ணலாம்னு நினைக்கிறேன். சும்மா இருல வெங்காயம். நம்ம கார எடுத்துட்டான்டா. கண்ணே இல்ல, கண்ணு தான் மெயினா வாங்கணும். சுப்பையில ரோல்ஸ் ராய்ஸ் எங்க? பெயிண்ட் ஷாப் இருக்கட்டும், கூமுட்டை. ரோல்ஸ் ராய்ஸை காணும். ஸ்டார்ட் பண்ணு. வெளியே எப்படி போவ?
ஆள் மெக்கானிக். பல நம்பர் இருக்கு, ஆனா எவனும் போன் எடுக்க மாட்டான். இன்சூரன்ஸ் நம்பர் தான் ஆட் ஆயிட்டு பாத்தீங்களா சொன்னலாம். I can't bring it right now, boss. என் கார் அங்கதான் எங்கேயோ நிக்குது. அது என் காரா யார் காரும் தெரியலையே. சரிதா? ரோல்ஸ் ரைஸ் வேணுங்க, கஷ்டப்பட்டு வேணப்பா, கொடுத்துருங்கப்பா. நான் தான் சரண்டர் ஆயிட்டேன்மா. ஏதோ பண்ணிருக்கான். நிக்கிறா சாமி, செல்லத்தை கொடுத்துருங்கடா. ஓமா நம்ம ஓடிடலாம். பஞ்சரா இல்ல. ஓப்பன். இது இடம் வித்தியாசமா இல்ல இருக்கு. ஃபுல்லா பாப்பான்லாம் தெரியலையா தலைவா? செல் பண்ணா எவ்வளவு தலைவா போகும்? ஏன் சரி ரிப்பேர் பண்ணு. ஃபர்ஸ்ட் வந்து கலருக்கு வா. கலரை மாட்டினாதான் எனக்கு ஒரு கெஸ்ஸிங்கே கிடைக்கும். ஒரு நிமிஷம். கலர் கலர் மாறுது, அந்த இது மாறாதா? ஓ மை காட், டிசைனே மாறாதா? டிசைன் மாறணுமே. வாவ் சூப்பரா இருக்க. சாண்டை கலர் டென்ஷன் ஆகுற. அந்த டிசைன் மாறாது போகல, சரிதா? ஓ பேட்டர்ன் மாறுது, ஓகே. ஆனா நார்மல் பேட்டர்னே இவ்வளவுதான்யா. ரியாலிட்டிக்கா ரோல் சைஸ் ரெடி பண்ணுவோம்னா
வாவ், இது நல்லா இருக்கு. வேண்டாம். சூப்பரா இருக்குயா. ரெண்டு இருக்கட்டும். சரியான காஸ்ட்லி, அடிக்க முடியாது. இது எல்லாமே லாக்ல தான் கிட்டத்தட்ட இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் ஓப்பன்ல இருக்கு. இது ஏன் அவ்வளோ காசு போடுறாங்க? இது இப்போதைக்கு வேண்டாம். குரோம் சூப்பரா இருக்கு. குரோம் கைய வச்சுனா பயங்கரமா இழுத்துருது. எல்லோ, ஆரஞ்சு, டார்க் ரெட்டு, ரெட்டு. டார்க் ரெட்டே இருக்கட்டும். சரி, பெயிண்ட் செக்ஷன் முடிஞ்சு. செகண்டரி கலர். அதுக்கு என்ன கொடுக்கலாம்? பேக்கு. ஃபுல்லா லாக்ல இருக்கு. என்ன கலர் மாத்தலாம்? என்ன கலர் மாத்தலாம்? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அது வேண்டாம், வேண்டாம். பிளாக், கிரே. வாவ், ஐஸ் ஒயிட், ப்ளூ. இது நல்லா இருக்கா? ஆ, அப்பா, பர்பிள் கலரு 6800 ரூபா. ரோல்ஸ் ராய்ஸ்னா சும்மாவானே? ரெடி பண்ணிடலாமா பர்பிள? அவ்வளோலாம் கொடுத்து வாங்கணுமா கலருக்கு? ஓகே, நம்மகிட்ட இருக்க கார் தானே, வேண்டாம். பா, எனக்கு இந்த பேட்டர்னே பிடிக்கல. ஆஹா. ஓகே, பெயிண்ட் செக்ஷன் முடிஞ்சு. செல் பண்ண முடியாது. சஸ்பென்ஷன் லோ பண்ணணுமா லோயர் பண்ணணுமா? வேண்டாம். ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோமா? இது எதுவுமே மாற்ற முடியாது. இது மாற்ற முடியாது. இன்ஜின், இன்ஜின் மாற்ற முடியாது. மாற்ற முடியுமா? ஆஹா, மாற்ற முடியல. ஸ்பைஸ் ஷூ, இது என்ன தெரியல, இதையும் மாற்ற முடியல. ஹாரன், யோசிக்கலையா? ஓகே, ஹாரன் ரொம்ப பிடிச்சிருக்கு. லைட்ஸ், லைட்ஸ் தான் முக்கியம். ஹெட்லைட்ஸ், ஸ்டாக் லைட் தான் இருக்கு. நியான் லைட் கலர். ஓ, கீழே சூப்பர் சூப்பர் சூப்பர். ஃப்ரண்ட்டு, பேக்கு, சைடு. ஓகே, கலர் மல்டி கலர் இருக்கா? பிளாக் லைட். ஓகே, ப்ளூவே போட்டுக்கிறோம். மை ஃபேவரட் ப்ளூ தான். நெக்ஸ்ட், ஃபுல் கவரேஜ். வண்டி இன்சூரன்ஸ் இதுன்னு நினைக்கிறேன். நம்பர் பிளேட். நம்பர் பிளேட்டை பொறுத்தவரை ஃப்ரீ தான். வச்சுக்கலாம். சஸ்பென்ஷன் ஒன்றும் பண்ண முடியாது. சஸ்பென்ஷன், ஆஹா. டர்போ மாற்ற முடியாது. வீல், ஹை அண்ட் லோயர் மியூசிக்கலி. வாவ், இருங்க வரேன். ஸ்டாக் ரீம் என்னன்னு பார்ப்போம்.
ஆஹா. ஹையர்ல ஹையர்ல தான் பாத்துட்டு இருக்கோமா? அப்பா, வீலே பயங்கர காஸ்ட்லியா இருக்க. 81,000 1,00,000 வீலுக்கே அடிச்சிருது. ஆக்சுவல் நார்மல் வீலே நல்லா தான் இருக்கு. லோயர்னா வீலுக்கு இப்போ செலவழிக்க காசு இல்ல, ஓவர் பிரைஸா வருது. எஸ்யூவி டைப். டனர் வீலே இப்போதைக்கு வேண்டாம். ரிம் பக்கம் போகாத, வெளியே வா. இது என்னது? டயரா? இது என்ன டயர் தான், பட் என்ன ஒர்க் ஆகல. விண்டோ. ஐயாயிரம் ஆகுது. லைட் கூலிங் மட்டும் அடிக்கணுமா? ஓகே ஓகே. ஆனா லோயர் தான் கிடையாதாப்பா. ஸ்ப்ரே. ஓகே, எல்லாம் ஓகே. நான் லோயர் இது இல்ல அங்கேய. லோயரு சரி விடு. சரி லோயருங்க பாருங்க. ஸ்கிட்டு. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. வண்டியை தீயா ரெடி பண்ணி தந்திருக்காங்க. வா, வெட்டி அலறுது எங்கேயோ பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. வா, வேற எவனோ வேற லெவல் பண்ணிட்டு கிடக்கான். ஏதோ பண்ணிட்டு கிடக்கான். பா, இதான் அவன் பண்ணான். இப்படி பண்ணாங்களா? இதான் அவன் பண்ணா. அப்பா, மை நியூ ரோல்ஸ் ராய்ஸ். இன்டீரியர் பார்க்கலாமா? நல்லா இருக்கலாம். ஆஹா, ஆரன் செக் பண்ணல. பார்க்கலாமா? எப்படி இருக்கு? ஓகே, லெட்ஸ் கோ ஆன் மை ஹவுஸ். There is my apartment, owner apartment. Okay, let's go. வீட்ல போய் வண்டியை ஓடுறோம், படுத்து தூங்குறோம். நெக்ஸ்ட் மிஷினை இனிமே ஆரம்பிக்கிறோம். எப்படி இருக்கு? பாத்துடா, அப்படி இடிச்ச கொண்டுருவேன். கஷ்டப்பட்டு வண்டி ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். இன்ஜின் தான் ரெடி பண்ண முடியல. ஆரன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த நம்மகிட்ட இருக்கிற எல்லா காரையும் கொண்டு வந்து மாடிஃபை பண்ணலாம். ஓகே 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 கூல். ஸ்லோ வினோத், பக்கத்துல வந்துட்டோம். டட்டன் டட்டன் டடடட. சரிங்க. சிக்னல் போட்டிருக்காங்க. ஓகே, 400 மீட்டர்ஸ் தான் நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு. என்ன இருக்கு பாரு வண்டியை பார்க்க. ரிம்மு தான் மாட்டினா, அதாவது அலாவில் மாட்டினா வண்டி சூப்பரா ஆயிரும். நான் இப்போதைக்கு அதுக்கு பைசா இல்லை, பரவாயில்ல பார்த்துக்கலாம். பட்ஜெட் எங்கேயோ எகிறது.
ஓகே, அப்பார்ட்மெண்ட் வந்தாச்சு. வண்டி உள்ள வர்ற என்ட்ரியை மட்டும் பாருங்க, சும்மா கன் மாதிரி இருக்கும். பாடி எப்படி இருக்கு பாருங்க, ரெக்கார்டா இருக்கு வண்டி ரோல்ஸ் ராய்ஸை பார்க்க. வா, நெக்ஸ்ட் இந்த கார்ல ஒரு கார் எடுத்து சேல்ஸ் பண்ணிடணும். ஓகே, இதோட இந்த கேம் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்த காரை ரெடி பண்றதை பத்தி நம்ம யோசிக்க ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பைக் ஒன்று வாங்கணும், அதுக்கப்புறம் அடுத்த இதை பார்த்துக்கலாம். ஓகே, கேஷ்மே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு.